ஹலோ மக்களே, பிக் பாஸ் சீசன் 9ல் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களை உள்ளர அனுப்பும்போதே தெரிஞ்சு போச்சு. மனுஷனை வச்சு குமுறுன்னு குமுற போகிறாங்க, அந்த தர்பூசணியை உடைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் எனிஹவ், இந்த மனுஷன் என்ன தான் இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸாக இருந்தாலும், பயங்கரமாக ஃபன்னெல்லாம் பண்ணாலையும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் மனுஷனுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில, ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அதை ஊர் முழுக்க பரப்பி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது டாக்டர் திவாகர் அவர்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு நம்ம திவாகர் அவர்களை போல என்று பொழந்து விட்டார்கள். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். கிராண்ட் லான்ச் முடிஞ்ச கையோட ஒட்டுமொத்த பேரும் அவங்கவுங்களோட பொட்டி பிடிக்க தூக்கிட்டு பெட்டை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல போய் நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இடத்த பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தாப்புல. அந்த நேரத்தில் நம்ம விஜய் பார்வதி அவர்களும் கெமி அவர்களும் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. குறிப்பாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்டரா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஆமாங்க அது டாக்டர் தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. குறிப்பாக பிசியோதெரப்பி வந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காலங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தி பிசியோதெரபிஸ்ட்டும் ஒரு டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரமும் பெற்றிருந்தாங்க. இதில் கெமி அவர்களும் விஜய் பார்வதி அவர்களும் எப்படி நீங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. இதுக்கு நான் சொன்ன விளக்கத்தை சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பட் மனுஷன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது, சொன்னாலையும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. உடனே கெமிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. என்னங்க நீங்கள் கூகுளில் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னமோ ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதை கூகுள் பண்ணி கூட பார்க்க முடியாது, படித்தா தெரிஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்கிறேன்னா, படித்தா கூட உங்களுக்கு தெரியாதுங்க, படித்தா கூட உங்களுக்கு புரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கெமிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அது எப்படி படித்தா எப்படி தெரியாமல் போயிடும், படித்தாலாம் தெரிஞ்சுப்போம், அந்தளவுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி, இல்லைம்மா அந்த டாக்டர் டெர்மாலஜியில் இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓரளவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கு. பட் இருந்தாலும் கெமி அவர்கள் இல்லை அது எப்படி நீங்கள் சொல்லலாம், படித்தா எப்படி புரியாமல் போகும், படித்தா எப்படி தெரியாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஐப்பாக, இன்னொரு பக்கம் பிரவீன் ராஜ்தேவ் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கார் இல்லையா, பார்க்கறதுக்கே வில்லன் மாதிரி சைடு கட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த மனுஷன் உள்ளர வந்துட்டார். உள்ளர வந்து இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பட் நம்மளுடைய திவாகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவர் சொல்லிக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஆமாங்க அது சொன்னால் புரியாது, ஆமாங்க அது சொன்னால் தெரியாது, டெர்மாலஜி அந்த மாதிரி வந்து இருக்குது, அதே மாதிரி அதில் நிறைய லாஸ் எல்லாம் வந்து இருக்குது, அது எப்படி சொல்லிட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே நம்ம பிரவீன் ராஜ்தேவ் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, டாக்டரை டாக்டர்னு போட்டுக்கலாங்க, ஆனால் நீங்கள் உங்களால் அப்படி போட்டுக்க முடியுமா, டிஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்க முடியுமா, ஆனால் பக்கம் நீங்கள் பிடி அப்படின்னு போட்டால் மட்டும்தானே நீங்கள் ஒரு டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோடனே, ஆமாங்க டாக்டர் பிடி அப்படின்னு போட்டு தான் ஆகணும், இட்ஸ் மீன்ஸ் டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் அது வந்து டாக்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாப்புல. ஆனால் அப்பயும் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க, சொன்னால் தெரியாதுங்க, விட்டுருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே பிரவீன் ராஜ்தேவ் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றதுனால, நீங்கள் என்னை தம்பின்னு கூப்பிட்றதுனால, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் புரிஞ்சிக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, தயவுசெய்து அதை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் படித்தா புரியாது, படித்தா தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லாதுங்க, படித்தா தெரியும், படித்தா புரியும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ்தேவ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப போல்டாக பேசுகிறாப்புல, சில நேரங்களில் நக்கலும் பண்ணுறாப்புல நம்மளுடைய பிரவீன் ராஜ்தேவ் அவர்கள். திவாகருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே என்னை ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு வந்த ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் நான் இப்படியே தூங்குறேனா அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. பட் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் தயவுசெய்து ஷூவெல்லாம் வெளியே வைங்க, செப்பல்லாம் வெளியே வைங்க, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுருங்க, ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொன்னாலையும் திவாகர் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நான் ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்க மாட்டேன், செப்பல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், அது ஸ்மெல்லாம் ஒன்றும் வரல, ட்ரெஸ்ஸும் நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு, டைலூட் ஆகிடுச்சு. பட் மேபி இது வந்து பிற்காலத்தில் பெருசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒட்டுமொத்த பேரும் திவாகர் அவர்களை வந்து பிடிச்சி அடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது மட்டும் நல்லா தெரிகிறது. ஒன்று சொல்லணும் அப்படின்னா, படித்தா
தெரிஞ்சுக்க முடியும், படித்தா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கூற்றும் கூட. ஸோ திவாகர் இதுக்கு அகைனஸ்ட்டாக தான் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி.